கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான மிகவும் பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், 4ஆம் பாதம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி சந்திர பகவான். என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய தன்மை கடகராசி நண்பர்களுக்கு தாங்க இருக்குது. தப்பு செஞ்சாலும் சரி, தவறுலையும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னா அதை ஒத்துக்கொள்கிறவங்க யாருன்னாலும் அது கடகராசிக்காரங்க தான். கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டிய தூரம் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். டெய்லி ஒரு பிரச்சனை, தீர்வையை தேடி தேடி இப்படி இப்போது ஒரு சாம்பார் வைக்கும்போது எப்படி அதோட அளவோடு கூடுதோ, உப்பு ஒரு நாள் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் பிரச்சனை தான், சந்தோஷமே இல்லைனாலும் பிரச்சனை தான். ஏதோ ஒரு விஷயத்தில் மனசில் எண்ணங்கள் அதிகமாக வச்சு சொல்கிறவங்களும் கடகராசிக்காரங்களுக்கு சரித்திரமே கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, அவங்க மனசில் என்ன வலி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவராச்சும், அதாவது அவங்க பார்வையில் ஒரு ஜீவன் வருத்தப்பட்டது கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு இலக்காரணமான ராசி அதுதான் கடகராசி. ஆனால் பல பேரை வாழ வைக்கக்கூடிய ராசினாலே அது கடகராசிங்க. இன்றைக்கி ஒரு டாக்டர் இருக்கக்கூடியறாங்க கடகராசி அன்பர்கள் எவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. 2 கல்யாணம் பண்ணியுமே ஃபெயிலியர் ஆகி, சரி பரவாயில்ல நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கடகராசிக்காரங்க தான். வீட்டில் சம்பாதிச்சு ஒரு காசை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி நிம்மதியாக வச்சுக்கிட்டு தனியாக அழுது அந்த வேதனையை தாங்கி கொள்கிறவங்களும் கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரங்களோட மனசில் நினச்ச ஒரு சின்ன ஆசை, ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிற ஆசையும் இல்லை, தலையில் ஒரு மல்லிகைப்பூ வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நிறைவேறாமல் போகிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சும் 10 வருஷமாக வாழறவங்க யாருன்னு கடகராசிக்காரங்க தான். உங்களை பற்றி தான் இந்த பதிவு முழுமையாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் தான் இருக்க போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஒரு விஷயத்தை மன்னிக்கிற நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் காயப்பட்டு இருக்கும், எதையுமே கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதுதான். ஏன்னா இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில் இருந்து பார்க்குறவங்க நினைப்பாங்க ஒரு நீட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்காங்க, ஆனால் செலக்ட் ஆகலை, ஆனால் ரொம்ப கேஷுவலாக இருக்கான். ஏன்னா கடக ராசிக்கு நல்லாவே தெரியும் இது நம்மளுக்கு அமையாது, நமக்கு எடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல் எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் முயற்சி செய்யக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். ஃபெயிலியர் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அந்த டேக் இட் ஈஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். யாரை பற்றியுமே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க. நமக்கு இந்த அமைப்பு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த விஷயம், கடகராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகிறதுக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னா அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது நீங்கள் சொன்னீங்கனாலே அது ஸ்டாப் ஆகிடும். அடுத்தவங்க கண்ணு பட்டாலே அது உடனே நின்றுடும். உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது, அது பொறுமையாக சொல்லுங்கள், வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். எதையுமே தெரிந்து கொண்டு
சொல்லுங்கள். தெரியாமல் அவசரத்தில் சொல்கிறது தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முதல் காரணம். 3வது விஷயம், யாரையுமே நீங்கள் கடந்து போகிற மாதிரி நம்பிக்கையோடு இருக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய குணமும் உங்களுடைய பங்கும் அடுத்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அது பெரிய தப்பாக போயிடும். இப்போது நான் ஒரு 10 ரூபாய் கடன் கொடுத்தானா அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுத்ததா நினச்சிக்கோங்க. நான் என்னைக்காச்சும் கஷ்டப்படும் போது 100 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தரவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு வெளியே வந்து அதை பெருமையாக கூட பேசக்கூட மாட்டாங்க. அடுத்த விஷயம், ரொம்ப விவரமாக ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஓவர் கான்ஃபிடென்ட்டு தான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது, தன்னை பற்றி கவனிக்காமல் இருக்கிறது. அடுத்த விஷயம், பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சும் அதை சுயநலமாக விலகாமல் அந்த பிரச்சனையை போய் எதிர்கொள்வாங்க. இதுதான் கடகராசிக்காரங்க. ஏன்னு இன்னை வரைக்கும் தெரியல. ஏன்னா பொதுவாக சொல்கிறேன், இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் நின்று சமாளித்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரங்க. ஒரு சின்ன அலர்ட்டாக சொல்கிறேன், எல்லா விஷயத்தையுமே இதே மாதிரி கடந்து வராதீங்க. உங்களுடைய கணவனோ மனைவியோ இருக்காங்கன்னா அவங்கள விட்டுருங்க. நீங்கள் அவங்களுடைய கடனை அடைக்காதீங்க. உங்களுடைய நகையை நீங்கள் வைக்காதீங்க. அவங்கள நல்ல வழிபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கான நன்றி கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பழமொழி கூட இருக்குது. அதாவது நம்ம செய்கிறது அவங்க உணரலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு உங்கள் மேலே ஏற்படாது. குழந்தைகள், இப்போது குழந்தைகள் தாய் தந்தை அதிகமாக சாபம் பெற்றவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான். சொந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உழைச்சி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் திட்டுவாங்க. காரணம் எதிர்பார்க்கறதுனால அன்பு மட்டும்தான். அன்புக்காக அடிமையாகிறதுனால மட்டும்தான். ஏன்னா இப்போது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அன்பு வேணும் அப்படின்னா நீங்களே தான் க்ரியேட் பண்ணிக்கணும். நம்பிக்கை வேணும்னா நீங்கள் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கணும். மோட்டிவேஷன் வேணும்னா உங்களால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். சும்மா வேறு யார்கிட்டையாவது அன்பு வரும், மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் கூட தூங்கவே தூங்காதீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு சோதனையான நாள். எனக்கு நான் தான் ராஜா, நான் தான் என் வண்டியை ஓட்டணும், என் வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் போடணும். எந்திரிச்சு பாருங்க, எல்லா நாளுமே இனிமையான ஒரு நாளாக தான் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கடக ராசிக்கு முக்கியமான கோவில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கணபதி அக்ரஹாரம் கோவில் சொல்லி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ராமேஸ்வரம் கூட போயிட்டு இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. கடகராசி அன்பர்கள் ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கும் பொழுது இப்போது இந்த பதிவு மூலமாக ஒன்று சொல்கிறேன். விநாயகர் வழிபாடு வீட்டில் இருந்தே கூட செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே விநாயகர் முகத்தில் முழிங்க. நைட்டு தூங்கும் போதும் விநாயகரை பார்த்ததுக்கப்புறம் தூங்குங்க. மாதத்தில் ஒரு நாளாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர முயற்சி பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் ஒரு தேங்காயை விநாயகருக்கு உடைச்சிட்டு வாங்க. போதும். ஒன்றுமே செய்ய முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல கோவிலே இல்லை அப்படின்னா மொபைலில் கூட விநாயகரை பார்க்கலாமே. தூங்கி எந்திரிச்ச உடனே டிஸ்பிளேயில் விநாயகரை வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விநாயகரை வழிபாடு செய்கிறீங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் 0 லெவல் இருந்தாலும் 100% அச்சீவ் பண்ண முடியும். இது நான் கண்டிப்பாக ஒரு 100% கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்த விஷயம், எல்லா விஷயத்துலேயுமே ஒரு செயலில் இறங்கி தான் அதை நீங்கள் வெற்றி பெறணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பேச்சிலே ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா அது கடகராசிக்காரங்களால் மட்டும்தான் முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இருக்குது. ஸோ உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஏமாந்து போவீங்க. இன்னொரு பலவீனம் என்னன்னா, எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அவ்வளோ ஏமாந்து இருக்கீங்க. ஏன்னா இதை நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன், இல்லைனா என்னால் நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, வாழ்க்கையில் ஏமாந்துருப்பீங்க, காதலில் ஏமாந்துருப்பீங்க. அதாவது எல்லா விஷயத்திலையும் ஏமாந்ததால் எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்காது. சில பேர் அதனால் உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சுற்றி நட்பு வட்டாரம் பெருசு தான். கடகராசிக்கு பழக்க வழக்கமும் சரி, நண்பர்கள் கூட்டமும் சரி ரொம்பவே பெருசு. இப்போ கடகராசிக்காரங்க தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க, இவங்களே போயிட்டு நான் தாங்க தப்பு, என் மேலே தான் மிஸ்டேக்கு, நான் தான் சாரி, நானே இதை சரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் நினைப்பாங்க. இந்த எதிர்பார்ப்புனால தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் போயிட்டு தானாக தப்பை உணர்ந்து ஃபைன் கட்டுவீங்க அப்படின்னா சுற்றி உள்ளவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கறதுனால கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்கான வழியை நீங்களே ஏற்படுத்தி தரீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிப்பாங்களே தவிர அதில் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தவங்க கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, ஒருத்தவங்க வெளியே கூப்பிடுறாங்க, அவங்க கூட போனால் நமக்கு என்ன ஆதாயம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. கடகராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய சந்தோஷம், அடுத்த விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுகின்ற ஒரே ராசி கடகராசி தான். தனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, தன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறதுனாலும் சரி, ரைட்டு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா, அவங்க தான் கடகராசி. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவங்க ரொம்ப ரொம்ப கடக ராசிக்காரர்கள்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு தானே, விறகானா கூட பரவாயில்லை, அடுத்தவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குமா, சரி பரவாயில்லை, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு அந்த உதவி செய்யக்கூடிய பக்குவமும் தெளிவும் தான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கருமா குறைவதற்கும் அடுத்த லெவலுக்கு அவங்க வளர்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.